எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஜனாதிபதி தேர்தல் காலம் 2024 தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேற்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரே கூட்டத்திலேயே முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களையும் பேசியிருக்கின்றார். இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. நேற்று ஒரு கூட்டத்திலே இந்த நாட்டு மக்கள் தன்னுடைய பொருளாதார நடவடிக்கைகளால் சுபீட்சமாக வாழ்கின்றார்கள் என்ற ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே உரையிலே மக்கள் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். சுபீட்சமான வாழ்க்கை என்றால் என்ன? கடன் இல்லாமல் செலவுக்கேற்ற வருமானத்துடன் வாழ்வதை அல்லது அதோடு சேர்த்து நோய் இல்லாமல் வாழ்வதை சுபீட்சமான வாழ்க்கை என்று சொல்லலாம். ஆனால் கடந்த காலங்களில் இந்த நாட்டை உலுக்கிய பொருளாதார கொலையும் நோயாளர்களை கொல்வதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளும் மக்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கு ஒரு நீண்ட காலம் எடுக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. இருந்தாலும் அரச செலவினங்களை குறைத்தல், நம்முடைய நாட்டின் வளங்களை நாம் அபிவிருத்தி செய்தல், எங்களுடைய பொருளாதாரம் மிக நீண்ட காலமாக விவசாய பொருளாதாரமாக இருந்தது. பின்னர் விவசாயமும் அல்ல, வர்த்தகமும் அல்ல, கைத்தொழிலும் அல்ல என்கின்ற நிலைமைக்கு மாறி இருக்கின்றது. எனவே அடிக்கடி நாங்கள் செய்திகளில் கூட கேட்கின்றோம், தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருவது. அப்படியாயின் மக்கள் சுபிட்சமாக வாழ்வது எப்படி? ஆண்களுக்குரிய தொழில்களை ஆண்களும், பெண்களுக்குரிய தொழில்களை பெண்களும் செய்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை விருத்தி செய்வதோடு தங்களுடைய குடும்ப நிலையையும் உயர்த்த வேண்டும். கல்விக்காக பெற்றோர் செலவழிக்கின்ற செலவுகள் மிக உச்சக்கட்டத்தில் இருக்கின்றது என்று கூற வேண்டும். இத்தனைக்கும் ஸ்ரீலங்கா இலவச கல்வி, இலவச சுகாதாரம் என்பவற்றில் மேலோங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் எல்லாமே பால்படுத்தப்பட்டு விட்டது. ஆரம்ப கல்வியிலேயே கூட இன்று அதிகமான செலவுகள் ஏற்படுகின்றன. அரசினர் புலமை பரிசில் பரீட்சை, ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 5ஆம் தரத்திலே இந்த பரீட்சையை கூட நிறுத்துவதாக எத்தனையோ தடவைகள் இந்த கல்வி அமைச்சரும் அவரோடு சேர்ந்தவர்களும் பேசி, ஆனால் இறுதி வரை அவை நிறுத்தப்படவில்லை. மாணவர்களுக்கு கடும் அழுத்தத்தை இந்த பரீட்சை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 4 தினங்கள், இன்னும் 2 தினங்கள் கழித்து 3வது நாள் மீண்டும் ஒரு புலமை பரிசில் பரீட்சை இந்த நாட்டிலே நடைபெற இருக்கின்றது, 15ஆம் தேதி. எனவே இந்த மாணவர்கள் மூளை நசுக்கப்பட்ட நிலையிலே இந்த பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். நல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த நாட்டிலே இதுவரை காலமும் பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த புலமை பரிசில் பரீட்சையை நிறுத்தாமல் தொடர்ந்தும் நடத்தி கொண்டிருப்பது எமக்கு விளங்கப்படுத்துகின்றது. எனவே முன்னுக்கு பின் முரணான அரசியல் மேடைகளை பற்றி நாம் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. 13+ஐ தருகின்றோம் அல்லது 13ஐ தருகின்றோம் என்றெல்லாம் தமிழ் மக்களை பல தடவை ஏமாற்றியாகிவிட்டது. உண்மையில் இந்த நாடு பிரிவதற்கோ இன ரீதியாக சிந்திப்பதற்கோ அவசியமில்லாத
ஒரு நாடு. ஒரு காலத்திலே எல்லா இனங்களும் மிக சந்தோஷமாக வாழ்ந்த நாடு. இன்றைக்கு 76 வருடங்களுக்கு முன்னர் இந்த நாட்டை ஆட்சி செய்த அந்நியர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்று, வெள்ளைக்காரர்களிடமிருந்து பெற்ற சுதந்திரத்தை கொள்ளைக்காரர்களிடம் இழந்திருக்கின்றோம் என்று சொல்லும் அளவிற்கு இந்த நாடு மோசமான நிலையை அடைந்தது. அதாவது தான் மட்டும் வாழ வேண்டும். ஒரு அரசியல்வாதி நினைப்பார், தன்னுடைய பிள்ளை கொலம்பிலே உள்ள ரோயல் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று. அது ஒரு அளவிற்கு நியாயம் இருக்கின்றது என்று எடுத்துக்கொண்டாலும் 7 தலைமுறைக்கு நான் சொத்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல்வாதிகளின் நடவடிக்கைகளை என்னவென்று சொல்வது? இதுதான் நேற்று அவர்கள் இன்னும் ஒரு கேள்வியை கேட்டார். இந்த தேசிய மக்கள் சக்தியினர் கூறுவது போன்று அவ்வளவு விரைவாக கொள்ளையடிக்கப்பட்ட பணங்களை எல்லாம் மீள பெற்றுக்கொள்ள முடியுமா? அதுவரைக்கும் என்ன செய்வது? இந்த நாட்டை எப்படி கொண்டு செல்வது என்று கேட்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தோழர் அன்றகுமார் திசாநாயக்க சொன்ன விஷயத்தை பேசுவதற்கு விஷயமில்லாத காரணத்தினால் அதையும் விமர்சிக்கின்றார் தற்போதைய ஜனாதிபதி. அதாவது சர்வதேச நாணய நிதியத்திடம் பேசினாலே எங்களுக்கு மிகுந்த ஆபத்துக்கள் இருக்கின்றன. ஒரு மனிதனுடன் அல்லது ஒரு நிறுவனத்துடன் பேச இயலாத அளவிற்கு அந்த நிறுவனம் அவ்வளவு சர்வாதிகாரம் மிக்கதா என்று கேட்க தோன்றுகிறது. அரசியல் மாற்றம் வந்தவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை மீள் பரிசீலனை செய்வது, அதில் என்ன தவறு இருக்கின்றது? உதாரணமாக, ஒரு தந்தை காலஞ்சென்று விடுகின்றார், ஒரு தந்தை மரணித்து விடுகின்றார். அவர் மரணித்ததன் பிற்பாடு அவர் செலுத்த வேண்டிய கடன்களை அவர் சில நேரம் இன்னும் ஒரு மாதத்தில் மாற்றக்கூடிய திகதியை இட்டு காசோலையை பிறப்பித்திருப்பார். அவற்றை பற்றியெல்லாம் அந்த கடன் கொடுத்தவர்களுடன் அந்த மரணித்தவரின் பிள்ளைகள் பேச வேண்டியிருக்கும். ஏனென்றால் தந்தை பெற்ற கடனை எல்லாம் பிள்ளைகளால் உடனடியாக செலுத்த முடியாமல் இருக்கலாம், அல்லது அந்த தந்தை செய்த அந்த ஒப்பந்தங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு பிள்ளைகளிடம் வசதி இல்லாமல் இருக்கலாம். எனவே இப்போது அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் தொடர்பான அதிகாரம் பிள்ளைகளின் கைக்கு வருகின்ற போது, பிள்ளைகள் ஒரு முறை அந்த தந்தைக்கு கடன் வழங்கியவர்களை அணுகி, எங்களுடைய தந்தை உங்களிடம் கடன் பெற்றிருந்தார், அவற்றை நாங்கள் மீள செலுத்துகின்றோம், ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும், அல்லது எங்களுக்கு உங்களிடமிருந்து இன்னும் கொஞ்சம் கடன் வேண்டும் என்று கேட்பது அது ஒரு பிழையான விடயம் அல்ல. குறித்த தேதியில் தருவதாக அந்த பிள்ளையும் கூறிவிட்டு ஏமாற்றுவதுதான் பிழையான விடயம். எனவே பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது ரணில் விக்ரமசிங்க அவர்களின் பார்வையிலே ஏதோ அபாயகரமான விடயமாக அவர் காட்டுகின்றார். அப்படி அல்ல. இவர் உண்மையாகவே இந்த நாட்டின் நலனை கருத்தில் கொண்ட ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தால், இந்த தேர்தலை அறிவித்தவுடன் இவர் கூறியிருக்கலாம், நான் இதற்கு பிறகு அரசியலுக்கு வருவதற்கு தயாரில்லை, ஆனால் இந்த தேர்தலிலே நடக்கப் போகின்ற தேர்தலிலே வெற்றி அடைகின்ற வேட்பாளருக்கு நான் உறுதுணையாக ஆலோசகராக இருக்க விரும்புகின்றேன் என்று கூறியிருந்தால் உண்மையில் இது சிறந்த விடயமாக இருந்திருக்கும். எனவே பித்தாலாட்டங்களை கருத்தில் கொள்ளாது நாம் செயற்பட வேண்டும் என்று கேட்டு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.